இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு உனக்காக இந்த சின்ன பொண்ணு பட்ட கஷ்டத்தையும் அவ விட்ட கண்ணீரையும் நாங்க பார்த்துட்டு தான் இருந்தோம். உன் மேல அவ வச்சிருக்க அன்புதான் இன்னைக்கு எங்களையே இந்த வீட்டு வாசப்படிக்கு ஓடி வர வச்சிருக்கு. இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் சுபத்ரா. அவ அன்போட நீ எந்த நோய் நொடியும் இல்லாம நீ சந்தோஷமா தீர்க்காயசா இருக்கணுமா. நீண்ட ஆயுளோட சுமங்கலியா சந்தோஷமா இருக்கணும். நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இசை, நீயும் உன் குடும்பமும் நல்லா இருப்பீங்கம்மா. அம்மா, என் தங்கச்சியையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. சரிம்மா. இனி உன் வாழ்க்கையில எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா இருப்ப. நல்லா இரு. அப்ப நான் வரேம்மா. சந்தோஷம். நான் வரேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராகவ். நில்லு நில்லு. என்ன உன் மனசுல சூப்பர் உமன்னு நினைப்பா? இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? எதுக்கு சிரிக்கிறீங்க? கேக்குறதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? யார் நீங்க? நேத்துல இருந்து நானும் பாத்துட்டே தான் இருக்கேன். இசை விஷயத்துல ஓவர அக்கறையா வேற இருக்கீங்க. என்ன விஷயம்? அடுத்தவங்களுக்கு கெட்டது பண்ணணும்னு நினைக்கிற இவ கூடயே நீ இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிற இசை கூட நான் இருக்கிறது எந்த தப்பும் இல்லையே சிந்தாமணி. என்ன சொன்ன நீ? ஆமா, என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உன் பேர் என்னம்மா? உன் ஜாதகமே எனக்கு தெரியும். அக்கா, முழிக்காதீங்கக்கா. நம்மள பத்தி அந்த இசை தான் சொல்லி கொடுத்திருப்பா. அதானே என்னடா பார்த்தேன். அந்த இசை எங்களை பத்தி என்ன சொல்லி கொடுத்திருக்கா? உன்னை பத்தி இசை சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. எனக்கே உன்னை பத்தி நல்லா தெரியும். அது ஊருக்குள்ள 4 பெரியவங்க இருந்தா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒன்னும் அதிசயம் இல்லையே. இசையோட பூமாலைய பத்திக்க வைக்க சதி பண்ணது, அன்னதானத்துக்கு வர வேண்டிய ஆட்களை வரவிடாம தடுத்தது, அப்புறம் சுபத்ராவுக்கு எதையோ கொடுத்து அம்மைய வர வச்சதுன்னு இந்த பெரிய ஆளுங்க பின்னாடி இருந்து பார்த்த அத்தனை வேலையும் எனக்கு நல்லாவே தெரியும்.